بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற பாடத்தில் ஒவ்வொரு புதன் வியாழன் ஆகிய இரண்டு நாட்கள் திருக்குர்ஆன் வசனத்தினுடைய நேரடி தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் முஸ்லிக்கான பெண்களை மணக்கக்கூடாது என்று சொல்ற அந்த வசனத்தின் விளக்கத்தின் ஒரு பகுதியை பார்த்தோம். அந்த விட்ட இடத்திலிருந்து வருவோம். அது என்ன செய்யறான்னு கேட்டா, அவங்க ஹிஜ்ரத் பண்ணி மும்மினான பெண்கள் வந்தார்கள் என்று சொன்னா அவங்கள காஃபிர்கிட்ட அனுப்பாதீங்க. ஏன் அனுப்பக்கூடாதுன்னா, லாஹும் ஹில்லுல்லஹும், இந்த பெண்கள் அவர்களுக்கு ஹில்லுன்னா ஹலால் கிடையாது. வலாஹும், அவர்கள் யஹில்லூன, ஹலாலாக மாட்டார்கள். லஹும், இந்த பெண்களுக்கு அவங்க, அதாவது தாம்பத்தியம் நடத்துறது ஹலால் இல்லைன்னு அர்த்தம். இவங்களுக்கு அவங்க ஹலால் இல்லை, அவங்களுக்கு இவங்க ஹலால் இல்லைன்னா எது ஹலால் இல்லை? குடும்ப வாழ்க்கை நடத்துறது ஹலால் இல்லை. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஆத்துஹும் மா அன்ஃபகு, அவர்கள் செலவிட்டதை உங்களுக்கு கொடுத்துருங்க. என் மனைவி வந்துட்டாங்க, தேவைக்கு வருவாங்க, எங்கள்கிட்ட திருப்பி தந்துருங்கன்னு கேட்பாங்க. இல்லப்பா உங்களுக்கு நமக்கு செட் ஆகாது, அவங்க இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க, நீ ஷிர்கில் இருக்கிற, உனக்கு இது செட் ஆகாதுன்னொன்னே நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு அவன் செலவழிச்சதெல்லாம் சொல்லுவான். அதை நீங்க சமுதாயத்தில் கொடுத்துருங்க. ஆத்துஹும், அவர்கள் கொடுத்து விடுங்கள். மா அன்ஃபகு, அவர்கள் சிலருக்கு கிளைம் பண்ணி கேட்டாதான், போய் தேடி போய் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆத்துஹும், அவங்களுக்கு கொடுத்து விடுங்கள். மா அன்ஃபகு, அவர்கள் செலவிட்டதை அவங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த பெண்ணு தான் ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்காங்களா, ஒண்ணும் இருக்காது. அப்ப கொடுங்கிறது சமுதாயம் கொடுக்கணும். இந்த சமுதாயம் கொடுக்கணுங்க. அப்ப எவ்வளவு செலவழிச்சிருக்க, இந்த பெண்ணுக்காக கல்யாணம் பண்ணி நீ என்ன செலவழிச்சிருக்க, என்ன மகள் எவ்வளவு கொடுத்த, வேற என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கணும். அதெல்லாம் அந்த வாங்கிட்டு போ, இதோட வச்சுக்கணும். அந்த பெண்ணு உனக்கு அனுப்ப மாட்டோம். வாத்துஹும் மா அன்ஃபகு, அவர்கள் செலவிட்டதை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள். கொடுத்ததுக்கு பிறகு இப்ப அவங்க முடிச்சாங்க, இதுக்கு தலாக்கில் ஏதாவது ஆகணுமா, திருமணம் தனியாக முடிக்கணுமான்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம உனக்கு நமக்கு தொடர்புன்னு சொல்லி அனுப்பணும்ல, அதோட திருமணம் முடிஞ்சிருச்சு. வலா குனாஹ அலைக்கும், உங்கள் மீது குற்றம் கிடையாது. அந்த பெண்களை மணந்து கொண்டு மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்றான். இந்த ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாங்கல்ல, அந்த பெண்களை நீங்க உள்ளூர்ல இருக்கிற மக்கள் திருமணம் செஞ்சுக்கலாம். ஏன்னா விவாகரத்து ஆகிட்டு திருமணம் நடக்கல, அவங்க காஃபிரா இருக்கிறது தான் விவாகரத்து அடையாளமே. அதோட குனாஹ அலைக்கும், உங்கள் மீது குற்றம் கிடையாது. அவங்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்வது குற்றம் கிடையாது. இதை ஆத்தைத்துமுகுன்ன உஜூரகுன்ன, அவங்களுக்குரிய மனக்குறை, உஜூர்னா கூலிமாக மகருக்கு சொல்லுவாங்க, அவங்களுடைய மகர்களை நீங்கள் கொடுத்து விடும்போது, ஆத்தைத்தும் அந்த ஹுன்ன சேர்க்கும் வாவு சேர்ப்பாங்கல்ல, ஆத்தைத்துமோ ஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது, உஜூரகுன்ன, அவங்களுடைய அஜிரை கூலியை மகளை கொடுக்கும் பொழுது அவங்களை நீங்கள் திருமணம் செய்த குற்றம் இல்லை. அப்ப காஃபிரான பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த காஃபிராவில் இருக்கிற காரணத்தினாலேயே திருமண உறவு முடிந்துவிடும். ஒலா தும்சிகு பிஇஸ்மில் கவாஃபிரி, காஃபிரானவர்களுடைய உடன்படிக்கையை பற்றி கொள்ளாதீர்கள். அவர்கள் பொண்டாட்டியா இருந்தாங்க அப்படின்னு அதுக்கு எந்த வகையும் வைக்காதீங்க. ஒலா தும்சிகு, பற்றி பிடித்துக் கொள்ளாதீர்கள். பிஇஸ்மில் கவாஃபிரி, காஃபிரானவர்களுடைய ஒரு உடன்படிக்கைகள், கல்யாணங்கள் உடன்படிக்கை தானே, அதுக்கு எந்த ஒரு வகையும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டினான். அடுத்து சொல்றான், வஸ்அலு மா அன்ஃபக்தும், நீங்க செலவிட்டதை நீங்க கேளுங்க. வல்யஸ்அலு மா அன்ஃபகு, அவங்க செலவிட்டதை அவங்க கேட்கட்டும். அவங்க என்ன செலவிட்டாங்க, நீ செலவழிச்சதான் சொல்லு தந்துடும், நாங்க செலவழிச்சா இன்னும் நீங்க கொடுத்துரு, அப்படி ரெண்டு தரப்பையும் கொடுத்துருவாங்க இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, ذَلِكُمْ حُكْمُ اللَّهِ, இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. யஹ்கும் பைனக்கும், அவன் உங்களுக்கு மத்தியில தீர்ப்பளிக்கிறான். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் அறிந்தவன் நுண்ணறிவாளன் அப்படின்னு இந்த வசனம் முடிகிறது. அப்ப இந்த வசனத்திலிருந்து தெரிகிற விஷயம் என்னன்னு கேட்டா,
முஷ்ரிக்கானவர்களை மணந்து கொள்ளக்கூடாதுங்கிறது அந்த வசனம் இருக்குல்ல, அந்த வசனத்துடைய கூடுதல் விளக்கமாக ஏற்கனவே மணந்து இருந்தாலும் தொடரக்கூடாது வருது. திருமணம் செய்யவும் கூடாது, ஏற்கனவே திருமணம் செஞ்சு இருக்கிறீங்க, செஞ்ச பிறகு இஸ்லாத்துக்கு வர்றீங்க, அதாவது கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு வந்து பிடிக்காம இஸ்லாம நல்ல மார்க்குன்னு விளங்கி வந்துட்டாங்கன்னு சொன்னா அவருடைய உறவை என்ன செய்யறவங்க முடிச்சிடணும், அதை தொடரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல இருக்கிறது. இந்த சோதித்தறியுங்கள் வர்றதுனால இந்த சூறாவுக்கு பேரு மும்தஹினா. சோதித்தறிதல் இந்த 60வது சூறாவுக்கு பேர் என்ன? சோதித்தறிதல்னா வரக்கூடியவங்களை சோதிச்சு பார்த்து டெஸ்ட் பண்ணி சேர்த்து கொடுதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இது. இந்த வசனத்தை சொன்னதுனால நம்ம வாழ்கிற நாட்டில் இதே மாதிரி பிரச்சனை வரும்போது அப்ப வந்து நம்ம இதை வந்து அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது இஸ்லாமிய நாடாக இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க எப்போ அந்த பெண் இஸ்லாத்துக்கு வந்ததோ அல்ல அந்த மாப்பிள்ளை இஸ்லாத்துக்கு வந்தான்னு வைங்க, வந்த உடனேயே அந்த பெண்ணு வந்து ஒரு மனைவியை இருக்க மாட்டாள். அதுக்குன்னு தனியா விவாதத்து அந்த மாதிரி எதுவும் செய்ய தேவை கிடையாது. அதே மாதிரி வந்து பெண்ணு இஸ்லாத்துக்கு இஸ்லாமிய ஆட்சியில இஸ்லாம் சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய அடிப்படையில் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு காஃபிரா இருந்த ஒரு தம்பதியில யாரு இஸ்லாத்துக்கு வந்தாலும் சரி திருமணம் ரத்தாகி போயிடும். ரத்தம் தனியா செய்ய வேண்டியதில்லை, இஸ்லாத்துல ஆயிட்டாங்கிறத வச்சு கல்யாணம் பண்ணிடலாம். எப்படி ஏன் முன்னாடி நீ கல்யாணம் பண்ண எதுவும் கேட்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு இஸ்லாம்ல இருக்குது. அதே நேரத்தில் முஸ்லீம் ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி நடக்காத உலகத்தின் வேற பகுதிகளில் வந்து இதை நீங்க வந்து அமல்படுத்த இயலாது. இப்ப வந்து இப்ப இந்த எனக்கு தெரிஞ்சு சட்டம் தெரிஞ்சுக்கணுங்க. நீங்க அல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா அல்லாஹ் சொன்னா மட்டும் பத்தாவது வாழ்கிற உலகத்துல அவன் வந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி குற்றம் அறிவிக்கப்பட்டிருந்தால் அதை வந்து பக்குவமான முறையில அதில் மாட்டிக்கொள்ளாத முறையில் தான் நம்முடைய காரியங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப உதாரணம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு தம்பதி கல்யாணம் பண்ணிட்டு ஒரு தம்பதியா இருந்தாங்க. அந்த பெண் இஸ்லாத்துக்கு வந்துருச்சு அல்லது ஆண் இஸ்லாத்துக்கு வந்துருச்சு. வந்த உடனே திருமணம் உங்களுக்கு கிடையாது நீங்க அறிவிச்சீங்கன்னா அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அந்த பெண் அவனுடைய மனைவியா தான் இருப்பார், அந்த கணவன் அவருக்கு புருஷனாத்தான் இருப்பான் சட்டத்தின்படி. இவ வந்து வேற ஒரு கல்யாணத்தை பண்ணா கம்ப்ளைண்ட் பண்ணுவான், என் மனைவிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டார்கள். அந்த கம்ப்ளைண்டை ஏற்றுக்கொண்டு உங்க மீது நடவடிக்கை எடுப்பான். அப்ப நம்ம வந்து இஸ்லாமுடைய ஆட்சி இல்லாத மார்க்க சட்டம் என்னன்னா பத்தக்குள்ளாக மஸ்து தாழ்த்தும் தானே, இயன்ற அளவுக்கு தான் அல்லாஹ்வுக்கு பயப்படணும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை கட்டுப்படுவது என்பது இயன்றால் தானே. இங்க இயலாது. இந்த ஆயத்தை வந்து அமல்படுத்துவது வந்து இந்தியா போன்ற இந்தியாவில் உலகத்தில் எந்த நாட்டிலையுமே அப்படி இயலாது. வேற நாட்டில் என்ன வசூல்றாங்கன்னு கேட்டா திருமணத்தை நீங்க முறைப்படி ரத்து தனியா செய்யணும். ஒரு பெண்ணும் ஆணவ இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா கோர்ட்ல போய் தலாக் பண்ண முடியாது. இஸ்லாத்துல ரெண்டு ஒரு முஸ்லீமா இருந்தா தான் இஸ்லாமிய சட்டப்படி அவங்க தெரிஞ்சுக்கிற முடியும். அப்ப இஸ்லாம இல்லாத நேரத்தில் கல்யாணம் நடந்திருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யணும், அந்த கல்யாணத்தை வந்து அந்த இஸ்லாம் அல்லாத முறையிலே முடிக்கணும். மார்க்க சட்டம் இல்ல, உலக சட்டம். உலக சட்டம் என்ன செய்யணும், இந்த கணவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டானா அவன் கோர்ட்ல மனுவை போட்டு இதே காரணமா சொல்லலாம். அல்லது இதை சொன்னா தரமாட்டாங்கன்னா வேற என்னத்தையா காரணம் சொல்லலாம், எனக்கு ஒரு பிடிக்கல ஒத்து வரல அதனால பிரிஞ்சுக்கிறோம் விவாகரத்தை வாங்கிட்டு அதுக்கு பிறகு டிக்ளேர் பண்ணலாம், சொல்லாம வச்சிருந்தவங்க டிக்ளேர் பண்ணலாம். அப்ப ரெண்டு பேருக்கு விவாகரத்துங்கிறது ஒண்ணு ஆயிரம் ரெக்கார்டு பண்ண பிறகுதான் இந்த பெண்ணை வந்து நீ வேற கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். அப்படி இல்லாத வரைக்கும் இஸ்லாத்துக்கு வந்தாலும் அவன் வந்து அவனுக்கு மனைவி தான். இந்த நாட்டு சட்டம் உலகத்திலேயே பல நாடுகளுடைய சட்டம் இது. அதனால இந்த நீங்க என்ன செய்யக்கூடாது, வசனத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்குள்ள திருமணம் இஸ்லாத்துக்கு வந்துட்டு இஸ்லாத்து நான் வந்துட்டேன்னு சொல்லி வேற ஒரு முஸ்லீமான பையன் அந்த பெண் கல்யாணம் பண்ணி முடியுமாண்டா முடியாது. மார்க்கத்தில் முடியும், இஸ்லாமிய சட்டப்படி முடியும். இஸ்லாமிய ஆட்சி இருந்தால், இஸ்லாமிய ஆட்சி இல்லைன்னு சொன்னா உலக சட்டத்தின் பிரகாரம் அவங்க சட்டத்தின் பிரகாரம் விவாதத்தை வந்து ரத்து செய்யணும், முடிக்கணும். முடிச்சுட்டு நான் விவாகரத்தை ஆகிவிட்டது ஒரு சர்டிபிகேட்டை கொண்டு வந்தா தான் ஜமாத்தார்கள் என்ன செய்யணும், அடுத்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். இல்லாட்டி ஜமாத்தாரையும் முடிச்சு விட வச்சுக்குவாங்க, அந்த கல்யாணம் பண்ண பெண்ணையும் புள்ள வச்சு வச்சுருவாங்க, கல்யாணம் பண்ண பொறுப்பாளர்களையும் உள்ள வச்சுருவாங்க. கேட்டா
அடுத்தவன் மனைவிக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன் ஆகிரும். அடுத்தவன் மனைவிங்கிற நிலையில தான் அவங்க இருப்பார்கள். இது ஒரு தகவலுக்காக என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். இது நம்ம நாட்டில் உள்ள விஷயம். அப்ப இதுல நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டா, இணை கற்பிக்கிற பெண்களை மணக்கக்கூடாது, இணை கற்பிக்கிற ஆண்களுக்கு நம்ம பெண்களை மனம் முடித்து கொடுக்க கூடாது என்கிற இந்த ரெண்டு விஷயத்தை தான் இந்த வசனம் சொல்றதா. அதே நேரத்தில் இந்த விஷயத்துல இருந்து ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்கிறது. இந்த வசனத்துல இணை கற்பிக்கிற பெண்களை கல்யாணம் பண்ணக்கூடாதுல, இணை கற்பிக்கிற பெண்களை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விதிவிலக்கும் இருக்கிறது. அது என்ன விதிவிலக்குன்னு கேட்டா, இந்த விதிவிலக்கு 5வது சூறாவுல 5வது வசனம். 5வது சூறாவுல 5வது வசனத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த வசனம் தான் அதாவது கடைசி ஆகப்பட்ட வசனம். இந்த வசனம் தான் என்னது, முந்தி இருந்த நிலைமையெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. இன்றுதான் மார்க்கத்தை பூர்த்தி செஞ்ச நல்லா சொல்லுவாங்க 5வது சூறா. அந்த தொடர்ல வரக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன வருதுன்னு கேட்டா, அந்த வசனத்தை பாருங்க. அல்யோம, இன்றைய தினம், உஹில்லலக்கும் தய்யிபாத்து, தூய்மையான உணவுகள் உங்களுக்கு ஹலாலாக, தூய்மையான உணவுகள் மட்டும் இல்லை, தூய்மையானவை, அது உணவா இருக்கலாம், உடையா இருக்கலாம், என்ன பொருளாக இருக்கலாம். உஹில்லலக்கும் தய்யிபாத்து, தூய்மையானவை உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுவிட்டு இன்றைய வந்து. அது மாத்திரம் இல்லாம ஒரு தாமுள்ளதின் ஊத்துல் கிதாப, வேதம் கொடுக்கப்பட்டவருடைய உணவு ஹில்லுல்லக்கும், உங்களுக்கு ஹலால். ஒரு தாமுக்கும் ஹில்லுல்லகும், உங்க உணவு அவங்களுக்கு ஹலாலு, அவங்க உணவு உங்களுக்கு ஹலாலு, உங்க உணவு அவங்களுக்கு ஹலாலு அப்படின்னு 5வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டலாம். இது உணவுங்கிறது வந்து அசைவ உணவை தான் சொல்லுது. சைவ உணவுக்கு சொல்ல வேண்டியது, வேதம் கொடுக்க பராட்டா முஸ்லீம் உணவு இருந்தாலும் சாப்பிடலாம். இது எந்த உணவை சொல்லுது, நம்ம அறுத்து தான் சாப்பிடணும்னு இருக்கோம்ல, அந்த உணவுக்கு தான் அந்த விஷயம். வேற உணவு தான் யார் வயதையும் சாப்பிடலாமே, அது வேதம் கொடுக்கப்பட்டாங்கன்னா கொடுக்கப்படாட்டி என்ன, பக்கா அபுஜெயில் வீட்டு சாப்பாடு கூட சாப்பிடலாம். அது என்னவா இருக்கணும், வந்து அசைவ உணவா இல்லாம சைவ உணவா இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம யாருடைய உணவையும் சாப்பிடலாம். அப்ப இந்த இடத்துல உணவு என்று சொல்லுவது குறிப்பிடவே ஒரு தாமுள்ளது ஊத்துல் கிதாபன்னா, வேதம் கொடுக்கப்பட்டவங்க அறுத்து உங்களுக்கு தரக்கூடிய உணவு, அது 6 மாடு அந்த மாதிரி உள்ள விஷயங்கள். ஹில்லுலக்கும், உங்களுக்கு ஹலால். அப்ப வேதம் கொடுக்கப்பட்டவங்களுடைய உணவு வந்து ஹலால்ங்கிறாங்க. இந்த வேதம் கொடுக்கப்பட்டவங்களுடைய உணவு ஹலால்னா நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் பேரை சொல்லிதானே இருக்கணும். இந்த வேதம் கொடுக்கப்பட்டவங்க வந்து அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுவானா? அப்படி சொன்னா கூட அவங்க அல்லாஹ் சரியா நம்பி இருப்பானா? அவன் நம்பி இருக்கல. வேதம் கொடுக்கப்பட்டவன் எப்படி இருந்தான், அவன் வந்து ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் சொல்லிட்டு இருந்தான். அவன் யூதங்கிறவன் வந்து உசைர் என்பவர் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லிட்டு இருந்தான். இன்னும் எக்கச்சக்கமான கொள்கை முரண்பாடுகள்லாம் இருந்தாங்க. இருந்தாலும் அவன் வந்து அடுத்து உனக்கு தந்தான்னு சொன்னா அதை சாப்பிட்டுக்கிறங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுதா. அதோட சேர்த்து ஒரு முகசனாத்து முதல் மூமினாத்தி, மூமினான பெண்கள்ல உள்ள கற்பொழுக்க முறையவர்களை அதுவும் ஹலாலாக்கப்பட்டுருச்சு. கல்யாணம் பண்றது வச்சுக்கணும், அது ஹலாலா என்னது திங்கிறதா இருந்துச்சு, அவங்களை வந்து மனம் செய்து கொள்வது ஹலாலாக்கப்பட்டுருச்சா. அதுக்கு அடுத்து முக்கியமான பாடு, ஒரு முகசனாத்து முதல் ஊத்தும் கிதாபும் கபலிக்கும், உங்களுக்கு முன்னர் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறாங்களே அந்த பெண்கள் ஹலாலாக்கப்பட்டு விட்டார்கள். உங்களுக்கு முன்னர் வேலை கொடுக்கப்பட்ட பெண்கள் இருப்பாங்க இல்லையா, யஹூதி நசாராவுக்கு பெண்கள், அந்த பெண்களும் உங்களுக்கு ஹலால், அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லு. எப்ப கல்யாணம் பண்ணான்னு கேட்டா, இது ஆத்தைத்துமோன்னு உத்தியோகம், அவங்களுடைய மகளை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால், முகசீன நீங்கள் வந்து கற்பொழுக்கம் உள்ளவர்களாக இருக்கிற நிலையிலையும், ரயில முசாஃபிஹீன விபச்சாரம் செய்பவர்களாக இல்லாத நிலையிலையும் கல்யாணம்ங்கிற முறையில அவங்களை இறந்தீங்க என்று சொன்னா அது குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் அனுமதிக்கிறது. இதை பத்தி ஒரு தகவல் இருக்குன்னு கேட்டா, இப்னு உமர் அவர்கள் வந்து இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவர் மறுக்கிறார். அவர் பெரிய சஹாபி தான். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா,
அந்த புகாரில் 5285வது ஹதீஸில் வருகிறது. அண்ணன் இப்னு உமர் அவர்கள் கான இதா சுகில அந்நிக்காஹி நஸ்ரானியத்தி ஒரு யஹூதியத்தி, நஸ்ரானி யஹூதி அதாவது யூத கிறிஸ்தவ பெண்களை திருமணம் செய்வது குறித்து அவரிடத்தில் கேட்கப்பட்டால் ஆல அவர் சொல்வாரு, இன்னல்லாஹ ஹர்ரமல் முஷ்ரிகாத் அலல் முஃமினீன், முஷ்ரிக்கான பெண்களை மூமின்களுக்கு அல்ல ஹராமாக்கி விட்டான். வலா ஆலமு, நான் அறியவில்லை, மினல் இஸ்ராக்கி இணை கற்பிக்கிறதுல ஷைஅன் அக்பர மின் அன் தகூலல் மர்அத்து ரப்புஹா ஈசா, ஒரு பெண் ஈசா தான் என்னுடைய இறைவன் என்று சொல்வதற்கு மிஞ்சின ஒரு சிறுக்கை நான் பார்க்கவில்லை. ஒரு அபுதும் இபாதில்லா, அவர் அல்லாஹ்வுடைய அடியார், ஒரு அடியார் தான். அப்படி இருக்கும் பொழுது அவர் சிறுக்கு வைக்கிற அப்ப இந்த வசனத்தை அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறார். இந்த வசனம் வேதம் கொடுக்கப்பட்டவர்களை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுகிற அப்பதான் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, வேதம் கொடுக்கப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் முஷ்ரிக்கை கல்யாணம் பண்ண அந்த வசனத்தை இருக்கார். 220 பேசிட்டு இருக்கோம்ல, அந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து சிறுக்கு வைக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது என்று அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். ஈசா அல்லாஹ்வுடைய மகன் சொல்றதுக்கு மிஞ்சின சிறுக்கு என்ன இருக்குது, இவங்க கல்யாணம் பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. லாஜிக்கா கரெக்டா கேட்கறது, லாஜிக்கல சரிதான். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த திருமண விஷயத்துக்கு மாத்திரம் ஒரு விதிவிலக்க வச்சிருக்கலாம். சிறுக்கு தான் வைக்கிறது, சிறுக்கு தான். என்னதான் சிறுக்கு இருந்தாலும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்களே, ஆனால் அந்த வேதத்தின் அடிப்படையில் அவங்க சொர்க்கத்தை நம்புவாங்க, நரகத்தை நம்ம முஸ்லீமா இருந்துகிட்ட சிறுக்கெல்லாம் வைக்கிறானா இல்லையா? அப்துல் காதர் நாகூராண்டவர்லாம் சொல்லிட்டு இருக்கான். சொன்னாலும் அதே லாயிலா தான் அவனும் சொல்றான், அதே முகமது ரசூலுல்லாஹ் தான் சொல்றான். அவனும் சொர்க்க நரகத்தை நம்புகிறான், அவனும் ஷஃபாஅத் மறுமையை நம்புகிறான், நன்மை தீமையை மதிப்பிடுவதை அவன் என்ன செய்யறான், நம்புகிறான். அவன் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்புகிறான், முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று அவன் நம்புகிறான். நம்பிக்கிட்டு என்ன செய்யறான், சேர்த்து வைக்கிறாங்க, நம்ம இருக்கிறாங்க இல்லையா? அந்த இதுல ஒரு பாதிதான் அவன் இருந்திருக்கான். அன்றைக்கு யஹூதி நஸாரா என்ன செய்யறான்னு கேட்டா, அவன் ஒரு கடவுள்னு சொல்லிக்கிறான். கடவுளை சொல்லிதான் கடவுளுக்கு மகன் சொல்லுவாங்க, கடவுள் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறத அவன் ஒத்துக்குவான். மக்களுக்காக ஒத்துக்கிட்டா கூட அவன் ஆசிரியத்தை நம்பல. இந்த வேலைக்காரன் என்ன நம்புவான்னு கேட்டா, சொர்க்கம், நரகம், விசாரணை, அது இந்த மறுமையில் நடக்கிற பல விஷயங்கள் இருக்குல்ல, இந்த பல விஷயங்களை இந்த வேலைக்காரன் செய்யறான்னு கேட்டா கபூர் வேதனை வரைக்கும் அவன் நம்புறான். அப்ப அந்த மாதிரி வேதனைகளை எல்லாம் அந்த நம்புற அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா, இவன் இஸ்லாத்தை விட்டு போய் இருந்தா கூட சில வேதக்காரன் என்ற அடிப்படையில நம்முடைய சரியான சில விஷயங்களை அவன் கடைப்பிடிக்கிறாங்க. அதுக்காக அந்த அல்லாஹ் சரியா கொடுத்துருவோம் வழங்க வேண்டியிருக்கு. சிறுக்கு தான் வைக்கிறான், சிறுக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதாவது இந்த வசனம் இல்லைன்னு சொன்னா இவங்க சொன்ன மாதிரி தான் நானும் சொல்லுவோம், நீங்களும் சொல்லுவீங்க. அவங்க எப்படி கல்யாணம் பண்றது, அது செட் ஆகாதுன்னு நீங்களும் சொல்லுவீங்க, நானும் சொல்லுவேன். ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டான், இதுதான் கடைசியான வசனம். அவ வேலைக்காரங்களை கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னதுக்கு பிறகு நீங்க அதை முறியடிக்கிற மாதிரி எந்த வாதம் வச்சாலும் அல்லாஹ்வுக்கு எதிரான வாதம் மட்டும் போயிடும். அல்லாஹ் சரிங்களா ஆரமாக்குவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது. அப்ப இணை கற்பிக்கிறவர்களை கல்யாணம் பண்ணக்கூடாது என்றாலும் இந்த யஹூதி நஸாராக்கள் இணைதான் கற்பிக்கிறார்கள் என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டு இருந்தும் அவங்க அடுத்த திங்கலாம் அவங்க வீட்டு பெண்கள் கல்யாணம் பண்ணணும், ஆண்கள் ரெண்டாவது நான் சொல்றேன், அவங்களை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படும் என்று சொன்னால் ரெண்டும் நேர் முரணான ஒரு விஷயமாக இருக்குது. ஆனாலும் அல்லாஹ் அனுபவிச்ச காரணத்தினால அதை நம்ம செய்யலாம் என்று வழங்கணும். சில விஷயங்கள் எடுத்து உங்களுக்கு தெரிஞ்சு தகவலுக்காக வேண்டி, இது ஆதாரத்துக்கு இல்லை, தகவலுக்காக வேண்டி உஸ்மான் நிலையில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, நாயிலான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அவங்க நசராணி, அவங்க அன்றைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்தாங்க. யாரு, நாயிலாங்கிறவங்க. அந்த உஸ்மான் கொல்லப்படும்போது அவங்க தான் பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க கையெல்லாம் வெட்டுவாங்க. அப்ப உஸ்மான் அவங்களுடைய மனைவி யாரு, நாயிலா. அப்ப கல்யாணம் பண்ணி நடைமுறையில் செஞ்சே இருக்கிறாங்க. அதே மாதிரி தல்ஹா பின் உபைதுல்லாங்கிற தல்ஹா யாரோ, அவர் 10 பேர் வராது. தல்ஹாண்ட உஸ்மான் இப்படி 10 சொர்க்கவாசிகள் வராத இருக்கிறாரோ, அதே மாதிரி தல்ஹா பின் உபைதுல்லாவும் என்ன செய்யறாரு, அவரும் சொர்க்கவாசிகள் வராது தான்.
ஆனா அவர் யஹூதி பெண்ணை அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி ஹுதைஃபாங்கிற அவர் ஒரு சிறந்த சகாபி, அவர் ஒரு யஹூதி பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. உமர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா இது ஹராமா இல்லப்பா ஆனா தவிர்த்து பாண்டு அளவு சொல்லுவாராம். உமர் என்ன செய்வாரு, காண ஏழமூர் பித்தன் முன்ன மின் ஹரிமு ஒண்ணு அது ஹராமுன்னு ஆக்காம இது தவிர்த்து கூட நல்லது என்று உமர் வந்து சொல்லுவாரு அப்படின்னா வருகிறது. அதனால வேதம் கொடுக்கப்பட்டவர்களே கல்யாணம் பண்ணுவது குறித்து இப்னு உமர் மாற்று கருத்து சொன்னாலும், உமர் அவர்கள் தவிர்க்கணும்னு சொல்லி ஒரு அட்வைஸ் மாதிரி சொன்னாலும் அல்லாஹ் அனுமதிக்கிற ஒரு விஷயத்துல மாற்று கருத்து கிடையாது. அது அப்படித்தான் நல்லா சொல்றோம். அல்லாஹ்வுக்கு பயந்து தானே கல்யாணம் பண்ற விஷயம் யோசிக்கிறோம். அவனே சொல்லிட்டாங்கும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் செய்யக்கூடாது. சிறுக்கு வைக்கிறாங்க, சிறுக்கு தான் வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ண அனுமதிச்சதுனால சிறுக்கு வைக்கிறேன் ஆகிறது, சிறுக்கு தான் வைக்கிறார்கள். சிறுக்கு வைக்கும் நிலையில நல்லா அவங்கள கல்யாணம் பண்ற அனுமதிக்கிறான் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த விஷயத்துல வெகுஜன மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படி கல்யாணம் பண்றது கேட்பாங்க. பொதுவான முஸ்லீம்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அது எப்படிங்க யஹூதி நசாராவை எப்படி கல்யாணம் பண்றதுன்ற அவங்களால ஜீரணிக்க முடியாது. ஆனால் இந்த கருத்தை எல்லா மதங்களும் ஏற்றுக்கிறது. அதான் நீங்க சாதி மதங்களும் கல்யாணம் பண்ணலாம், ஹனபி மதங்களும் பண்ணலாம், மாலிக் மதங்களும் பண்ணலாம், ஹம்பலி மதங்களும் பண்ணலாம், எல்லா மதங்களும் தெரிஞ்ச கருத்து பிரகாரம் பண்ணலாம். எல்லாருடைய கருத்து பிரகாரமுமே அறிஞர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. பொறுமையாக தெரியல. அறிஞர்கள்ட்ட எந்த அறிஞர் போய் கேட்கான்னு பாத்தீங்க அப்படின்னா அல்லா சொல்றான், அல்லா சொல்லணும் என்ன செய்யறது, நம்ம ஏத்தான ஆகணும்ன்றதுதான் எல்லாருடைய கருத்துமாக இருக்குது. அப்ப இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களை மணக்கலாம், அதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்துல இதில் கூடுதலாக சில பேர் தெரிஞ்சுக்கணும், வேதம் கொடுக்கப்பட்டவங்க யார் என்று கேட்டால் அது இப்ப நம்ம காலத்துல கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. அவங்க வீட்டு பெண்களை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா இந்த வசனத்தை வச்சு பண்ணலான்னு சில பேர் வழங்க வாய்ப்பு இருக்குது. அல்லது நீங்க வேலை தேடி ஐரோப்பிய நாடுகளுக்கு போறீங்க, மேற்கத்திய நாடுகளுக்கு போறீங்க, அங்க உள்ள கிறிஸ்துவ பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்படி பண்ணலாமான்னு கேட்டா இந்த வசனத்தை வச்சு பார்த்தா அவங்க வேதம் கொடுக்கப்பட்டவங்க, வேதம் கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவ பெண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்ற மாதிரி வரும். ஆனால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய அர்த்தம் அது அல்ல. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு வேதம் யாருக்காக கொடுக்கப்பட்டுச்சோ அவங்க தான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். எனக்குன்னு சொல்லி கொடுக்கப்பட்டவங்க இன்னொருத்தர் அவருக்குன்னு சொன்ன கொண்டாடினார்னு சொன்னா அவர் அத்துமீறான அர்த்தமே தவிர அவர் கொடுக்கப்பட்டவர்கள் வரமாட்டார். இப்ப தௌராத் இன்ஜீல் அதான் டாபிக், மூசா நபி ஈசா நபி தான் டாபிக். இப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் யாரு கொடுக்கப்பட்டுச்சு, அந்த வேதம் கொடுக்கப்பட்ட அதுல உலகத்துக்கும் கொடுக்கப்பட்டுச்சா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சா, சமுதாயத்தான் கொடுக்கப்பட்டுச்சு. எப்படி வருதுன்னு கேட்டா உதாரணமா பாருங்க. இது 3ஆம் சூறாவுல 49வது வசனம். ஈசா நபி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மக்கள்கிட்ட போய் நான் இறைத்துவன்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா, ரசூலன் இலா பனி இஸ்ராயில், இஸ்ராயில் மக்களுக்கு நான் தூதராக வந்திருக்கிறேன். ரசூலன் இலா பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயிலுக்கு தூதர், உலகத்துக்கு தூதர் கிடையாது. அவர் யாருக்கு தூதர், பனி இஸ்ராயில் தான் தூதர். அப்ப இன்னைக்கு இருக்கிற உலகம்ல வாழ்ற கிறிஸ்தவர்கள் எல்லாம் பனி இஸ்ராயிலா, அவங்களுக்கு ஏற்றுக்கவே கூடாது. இயேசு வாழ்ந்த காலம் வரைக்கும் அவருடைய அந்த மார்க்கம் நான் இஸ்ரவேல் மக்களுக்கு தான் வந்திருக்கேனே தவிர மற்றவங்களுக்கு வரலன்னு சொல்லி அவர் சொன்னதாக பைபிள்ல கூட இருக்குது. இப்ப வச்சிருக்கிறாங்க புதிய ஏற்பாடு, அதுல கூட என்ன இருக்கிறது, நான் இஸ்ரவேலர்களாக ஆட்டுக்குட்டிகளுக்கு அனுப்பப்பட்டனே தவிர மற்றபடி அல்லன்னு சொல்லி என்ன செய்வாரு, வேற சமுதாயத்துக்காரங்க அறிவுரை சொல்லணும்னு வேண்டியிருப்பாரு. உங்களுக்கு நான் வந்திருக்கிறேன், எனக்கு டூட்டி இஸ்ரவேல் மக்கள் தான் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ இஸ்ரவேல் நஸ்ரானிய இஞ்சிலுக்குரியவர்கள் யாருன்னு கேட்டா அவங்க இஸ்ரவேலர்களா இருக்கணும். ஏன்னா இஸ்ரவேலுக்கு தான் அது கொடுக்கப்பட்டுச்சுன்னு அவர் தூதரா வந்திருக்காரு. ஈசா நபி வந்தது தூதரா வந்தார். யாருக்கு தூதர், இஸ்ரவேல் மக்களுக்கு தூதர். அப்ப நீங்க இஸ்ரவேல் நாட்டில் இருந்து யூதராக இருந்து கொண்டு யூத பாரம்பரியத்தில் இருந்து கொண்டு ஒவ்வொரு கிறிஸ்தவராக இருந்தார் என்று சொன்னால்
அவர் நம்ம கல்யாணம் பண்ணலாம். ஏன்னு கேட்டா அவர் இஸ்ரேலில் இருக்கார். இவங்க இந்தியாவில் அமெரிக்கா பாகிஸ்தான்ல கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்களே, இவங்க வேலை கொடுக்கப்பட்டவர்கள்னா வரமாட்டாங்க. இவங்களை நீ கிறிஸ்தவம்னு சொல்லி கொண்டாலும் இவங்களுக்கு இந்த வேலை கொடுக்கவே இல்லையே, இவங்களுக்கு தூதராக ஈசா நபி வரவே இல்லையே, பின்னாடி உள்ளவங்கள மாத்திட்டாங்க. அதை பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னா மரியம், மசீஹ் மரியம் தான் அல்லாஹ் என்று சொன்னார்கள். அவர்கள் காபிராகி விட்டார்கள். ஓ காலல் மசீஹ், மசீஹ் என்ன சொன்னார்? யாபனி இஸ்ராயில், இஸ்ராயில் மக்களே உங்களுள்ள அல்லாஹ் வணங்குங்க. யாரு ஒன்னாசுன்னு பேசவே இல்லை. இஸ்ராயில் மக்கள் என்ன போய் பயன் பண்றாரு. அப்ப இஸ்ராயில் மக்களின் கூப்பிட்டு தான் அவர் அழைத்திருக்கிறார் என்கிற ஒரு விஷயத்தை 5:72 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டலாம். அதே மாதிரி 17:2 வசனத்தில் வார்த்தைனா மூசல் கிதாப், மூசாவுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தோம். ஒரு ஜால்னா ஹுதன் லிபனி இஸ்ராயில், அந்த வேதத்தை அல்லது அவரை எதை வச்சுக்கலாம், அவரை அல்லது வேதத்தை நம்ம ஆக்கி இருக்கிறோம். ஹுதன் லிபனி இஸ்ராயில், இஸ்ராயில் மக்களுக்கு நேர்வழியாக்கிறோம். மூசா நபி கொடுத்த தௌராத்து இஸ்ராயில் மக்களுக்கு தான். இந்தியாவில் ஒருத்தங்க நானே தௌராத்தை ஏற்றுக்கிட்டேன்னா அவன் அதுக்கு வாழ மாட்டான். நீ ஏன் ஏற்றுக்கிற? உனக்கு தரவே இல்லை, அது அந்த வேதம் உனக்கு தரப்படவே இல்லை, தந்தவன் தான் ஏற்றுக்கணும், நீ ஏற்றுக்க கூடாது. அப்படிங்கிற அடிப்படையில மூசா நபியும் அனுப்பப்பட்டது யாருக்கு தான்? இஸ்ரவேல் மக்களுக்கு தான் என்று 17:2 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி 32, 23 வசனத்துல மூசா நபி பற்றி சொல்லும்போது ஜால்னா ஹுதன் லிபனி இஸ்ராயில், அவரை இஸ்ரவேல் மக்களுக்கு வழிகாட்டியாக அனுப்பினோம். ஜால்னாஹு ஹுதன் லிபனி இஸ்ராயில், இஸ்ராயில் மக்களுக்கு வழிகாட்டியாக மூசாவை அனுப்பினோம். அப்ப மூசா நபி வந்தது யாருக்கு தான்? இஸ்ராயில் மக்களுக்கு தான். அதே மாதிரி உலகத்தை நான் மூசா ஹுதா, மூசாவுக்கு நேர்வழியை வழங்கினோம். அவருக்கு நான் பனி இஸ்ராயிலே கிதாப், பனி இஸ்ராயிலுக்கு கிதாபை வழங்கினோம். மூசா கொடுத்த வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? பனி இஸ்ராயிலுக்கு உள்ளது. 40:53 இருக்கிறது. அதே மாதிரி ஈசா நபியை பற்றி சொல்லும் பொழுது இன்ஹுவ அபுதுன் அன்னம்னா அலைஹி, அவர் ஒரு அடியார், அவருக்கு நாம் அருள் செஞ்சிருக்கிறோம். ஒரு ஜால்னாஹு மஸலன் லிபனி இஸ்ராயில், இஸ்ரவேல் மக்களுக்கு முன்மாதிரியாக நாம் ஆக்கியிருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் அவரை ஃபாலோ பண்ணணும் என்று அவரை ஆக்கியிருக்கிறோம் என்று 43:59 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி ஈசா நபி சொன்னதாக 61:6 இருக்கிறது. இது கால ஈசபுன் மரியம், ஈசபுன் மரியம் சொன்னார், யாபனி இஸ்ராயில், இஸ்ராயில் மக்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர். இஸ்ராயில் மக்களே, உங்களுக்கு நான் தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறேன் கூப்பிட்டு சொல்றார். அப்ப இந்த இஸ்ராயில் மக்களுக்கு தான் ஈசா நபி அனுப்பப்பட்டிருக்கிறாங்களா, மூசா நபி அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்ப நீங்க இப்போ அந்த கல்யாணம் பண்ணணும். யாரை பண்ணலாம்னு கேட்டா அவங்க இஸ்ரவேல் சந்ததியா இருக்கணும். ஏன்னா இஸ்ரவேல் சந்ததிக்கு தான் அந்த 2 பேரும் கொடுக்கப்பட்டுச்சு. இஸ்ரவேல் அல்லாதவங்க அதை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அவங்கள வரம்பு மீறி அவங்களுக்கு உரிமை இல்லாத ஒன்றை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அவங்க ஃபாலோ பண்ண தேவையில்லாத ஒன்றை அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கொள்ளணும். அதனால வேலைக்காரங்களை மணப்பதில் தெளிவ வணங்கணும். மணக்கலாம் தான், மணக்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா வேலைக்காரர்கள் யாரை குறிக்கும்? யாரெல்லாம் தங்களை கிறிஸ்தவன்னு சொல்றாங்க அவங்களெல்லாம் குறிக்காது. ஏன்னு கேட்டா உனக்கு தரவே இல்லையப்பா. இயேசு உன்னை கூப்பிட்டாரா? இயேசு கொடுக்கப்பட்ட வேதம் உனக்குன்னு சொல்லப்படுச்சா? அவர் கொடுக்கப்பட்ட வேதம் இஸ்ராயல் மக்களுக்கு. அப்ப நீ இந்த ஜெருசலத்துல இந்த இஸ்ரேல் நாட்டுல வசிக்கிறாங்களே, அங்க உள்ள ஒரு கிறிஸ்தவனா இருந்தான்னு சொன்னா, அந்த பாரம்பரியத்துல உள்ளவனா இருந்தான்னு சொன்னா நீ பண்ணிட்டு போ. ஒரு விதிவிலக்கால என்ன செய்யலாம்? அது இப்ராஹிம் நபி வழித்தோன்றலா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இருக்கலாம், அல்லது பல விஷயங்களும் நெருக்கமா இருக்கிறாங்கிறதுக்காக இருக்கலாம். எதுக்காக இருந்தாலும் சரிதான், நமக்கு அனுமதி யாருன்னு கேட்டா வேதக்காரர்கள், வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா இஸ்ராயலுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. இஸ்ரவேலர்களே கல்யாணம் பண்ணலாம்ங்கிறதுதான் அதனுடைய அர்த்தமா வருமே தவிர இஸ்ரவேல் அல்லாதவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணலாம்ங்கிற ஒரு அர்த்தம் அது வரவே வராது. அதனால இன்றைக்கு கிறிஸ்துவ பெண்ணை கல்யாணம் பண்றதுக்குலாம் அந்த வசனத்தை ஆதாரமா காட்டி நிறைய பேர் தப்பான பத்துவெல்லாம் கொடுக்குறாங்க. அது இப்போ இருந்தாலும் ஒரு பத்துவ ஒரு விஷயத்தை விளைவிக்கணும். அடுத்ததாக இதுல இன்னும் வழங்க வேண்டிய விஷயம் இருக்கு. என்ன விஷயம் கேட்டா, இந்த வசனத்துல அல்ல அனுமதிக்கிறான்ல, எதை அனுமதிக்கிறான்? வேலைக்காரங்களை கல்யாணம் அனுமதிக்கிறான்ல. அனுமதிக்கும் போது என்ன செய்யறான்னு கேட்டா
5வது சூறாவில் 5வது வசனம் தானே. அதுல எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா அது முடிக்கிறான்ல. எப்படி ஒமைய குஃபுர் வில் ஈமானி, யார் ஈமானை குஃபுராக ஆக்கி கொள்கிறாரோ ஃபக்கத் ஹபித அமலுஹு, அவருடைய அமல் அழிஞ்சு போயிடும். ஒவ்வொரு ஆகிரத்தில் ஹாசிரின், ஆகிரத்தில் நஷ்டவாளி ஆகிடுவான்னு முடிக்கிறான். அப்ப இந்த கல்யாணம் பண்ற மேட்டர் சொல்லும் போது என்ன சொல்றான், அதை வேதக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்க, ஆனா ஈமான காபிராகிட்டன்னு அழிஞ்சிருயா, ஜாக்கிரதையா இருந்துக்க, டேஞ்சரான ஒரு பாதை அது. நீ தேர்ந்தெடுத்தாயானால் யாருக்கு இஸ்லாத்தை பற்றி ஊதி இருக்கிறதோ தெளிவு இருக்கிறதோ அவர் சொல்ல கேட்டு இவன் மாறிவிட மாட்டானோ அப்படியாப்பட்ட ஒரு ஆண பெண்ணுக்கு தான் அது அனுமதியை தவிர இவன் ஹைக்கி நைக்கு அறகுறாருக்கும் கிடையாது. இவன் என்ன செய்வான், பொண்டாட்டிகளுக்கு அப்படி போயிடும். அப்படிப்பட்டவனுக்கு இல்லை. ஏன்னாட்டா அமல் அழிஞ்சு வந்தா பாத்துக்க. அப்ப இதை அனுமதிக்கும் போது எல்லாரும் செய்யறாங்கன்னா ஒரு எச்சரிக்கையை உங்களை நுழைக்கிறான். எப்படி உங்க குஃபுர் ஈமானி, யார் ஈமானே நிராகரித்து விடுறாரோ இந்த கல்யாணம் பண்றது மூலமாக, கல்யாணம் பண்ற பேச்சை சொல்லிட்டு தான் வருது. ஹபித அமலுஹு, அவருடைய அமல் அழிந்து விட்டது. ஒவ்வொரு ஆகிரத்தில் ஹாசிரின், அவன் ஆகிரத்தில் நஷ்டவாதியாக ஆகிவிடுவான். அதனால வேதக்காரங்களை மணக்கலாம் என்றாலும் அது இஸ்ரவேலர்களை தான் குறிக்கும். ஃபர்ஸ்ட் இஸ்ரவேலர் குறித்தாலும் அதை செய்யாமல் இருப்பது சிறப்பு. அது ஒரு ஆபத்தான ஒரு நோக்கத்துக்கு எல்லாம் அனுமதிச்சுட்டு கூட அது ஒரு ஆபத்தான ஒரு பாதை. அது கவனமா நீ கையாளணும், உனக்கு தெளிவு இருக்கணும், நீ அங்கிட்டு மாறிடக்கூடாதுங்கிற அளவுக்கு உனக்கு உறுதிப்பாடு இருக்கணும். அப்படிலாம் இருந்தா தான் செய்யணுமே தவிர இல்லைன்னா செய்ய நீ நசாவா போயிடுவ, நீ யஹூதியா மாறிடுவ அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் இருக்குது. அப்ப இதுல இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வரும்போது அப்ப இன்றைய காலத்துல முஸ்லீம் சொல்லி செஞ்சு வைக்கிறாங்கல்ல, இவங்க கல்யாணம் பண்ணலாமான்னு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. அதையும் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு இடம் இதுதான். அதனால இதனுடைய தொடர்ச்சியை அதையும் நம்ம பார்ப்போம். அடுத்த வாரம். அஸ்ஸலாமு அலைக்கும்.